அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திருமதி மா முத்துகாயத்ரி. தி ஸ்டாண்டர்ட் ஃபயர்வொர்க்ஸ் ராஜரத்தினம் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் பகுதி இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கான சிறுகதை வீட்டின் மூலையில் சமையலறை. அதன் ஆசிரியர் அம்பை. இக்காணொளியில் அம்பை அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றியும் வீட்டின் மூலையில் சமையல் அறையில் இடம்பெறக்கூடிய கதை மாந்தர்கள் பற்றியும் அக்கதையில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கின்றன கதை சுருக்கம் பற்றியும் இக்காணொளியில் காண்போம். அம்பை அவர்களின் இயற்பெயர் CS லக்ஷ்மி. இவர் 1944ஆம் ஆண்டு பிறந்தார். பெண் படைப்பாளிகளில் மிகச்சிறந்த படைப்பாளர் என்றே இவரை கூறலாம். பெண்களின் நிலையை மையப்படுத்தி எழுதுவதில் முக்கிய பங்காற்றுகிறார். இவர் எழுதிய சிவப்பு கழுத்துடன் ஒரு பறவை என்ற சிறுகதை நூலுக்கு 2021ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியுள்ளார். அவர் எழுதிய சிறுகதைகள் ஒன்றுதான் வீட்டின் மூலையில் சமையலறை. இக்கதையின் கதை மாந்தர்கள் என்று பார்க்கையில் படி ஜிஜி, அவங்கள் மகன் பப்பாஜி, அவங்களோட மனைவி ஜிஜி, இவங்களுக்கு 3 மகன்கள் கோபால் சாஹிப், கிஷன். இன்னொரு மகன் பெயர் நம்மளுக்கு கதையில் இடம்பெறவில்லை. மருமகள் ராதா பாபிஜி, குஷிமா அண்டு மீனாட்சி. இவங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது ராஜு, பிரியா. இவங்களோட கலாச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எப்பயுமே முக்காடு அணியக்கூடியவர்கள் தான். சாப்பாட்டு பிரியர்களே இவங்களை சொல்லலாம். சாப்பாடை தாண்டி அவங்களுக்கு எது ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா மது தான். இவங்க குலதெய்வத்துக்கு கூட மதுவை தான் முக்கிய பிரசாதமாக வைப்பாங்க. நம்ம பொங்கல் அப்படி வச்சு வழிபடுவோம், ஆனால் அவங்க வைக்கக்கூடிய பொருளே மது தான். முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா அவங்க பிறந்த குழந்தை கூட நம்மளாம் அந்த தேன் தொட்டு வைப்போம். அவங்க மதுவை தான் ஃபஸ்ட்டு வாயில் வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்களோட கண்ணோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது சமையலறை அப்படின்னாலே அது பெண்கள் மட்டும்தான். பெண்கள்னா சமையலறை இந்த கோட்பாடோட தான் அவங்க வாழ்வாங்க. ஆண்கள் சமையலறை பக்கமே போக மாட்டாங்க. இந்த வீட்டின் மூலையில் சமையலறை, இந்த சமையலறை நம்ம பார்த்தோம். சமையலறைனா பெண்கள் தான். அப்போ இந்த கதை ஃபுல்லாமே பெண்களோட நிலையை தான் சொல்லுது. எவ்வளோ அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி அந்த பெண்கள் எவ்வளோ உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நிலையை தான் நம்ம முன்வர்த்தி பார்க்கணும். வீடு அவ்வளோ பெரிய வீடு, ஆனால் அந்த சமையலறை எப்படி இருக்குது அப்படின்னா போனால் போகுது அப்படின்னு சொல்லி ஒட்ட வச்சது போல் சின்ன ஒரு சமையலறையாக இருக்குது. எப்படி ரயில் பெட்டி எப்படி அடுத்தடுத்தாக இருக்குமோ அது போல் அந்த வீட்டினோட ஒவ்வொரு அறையும் அடுக்கடுக்காக போய்கிட்டே இருக்குது. ஆனால் கடைசி மூலையில் மட்டும் போனால் போகுது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு சின்னதாக ஒரு சமையலறை இருக்குது. அந்த சமையலறையில் எப்பயுமே ஒரு அடுப்பில் தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்குமா. ஏன் அப்படின்னா வீட்டுக்கு வர்றவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே காஃபி போடுறதுக்காகவே எப்பயுமே ஒரு அடுப்பில் தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை ரொம்ப கவனிப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனே தண்ணி குடிங்க, அப்புறம் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து அடுக்கிக்கிட்டே இருப்பார். அந்த பப்பாஜின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பார்த்தோம்ல, அவர் தான் வீட்டினோட தலைவர். அவர் இந்த வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துட்டாலே போதும், காஃபி குடிங்க, தண்ணி குடிங்க, நேற்று வச்ச இன்னைக்கு காலையில் ஏதாவது பண்ணியிருப்பாங்களே சாப்பாடு, அதை கூட எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூடுபடுத்தி அவங்களுக்கு கொடுக்குற மணிலாம் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் யாரை வேலை வாங்குவாங்க அப்படின்னா அவங்களோட மனைவியையும் அந்த வீட்டு மருமகளையும் தான். கொஞ்ச நேரம் கூட அவங்கள உட்கார விட மாட்டாங்க. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி 2 முட்டை கொண்டு வா, அதுக்கு பெப்பர் மிளகு தூவி கொண்டு வா இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அவங்க இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டில் ஆட்கள் எண்ணிக்கை அதிகம். அதனால் அவங்க எவ்வளோ சப்பாத்தி ரொம்ப அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு மலையாக சப்பாத்திக்கு மாவு பிசைவாங்களாம். அப்புறம் அந்த வீட்டோட பெண்களும் எப்படி நினச்சிருக்காங்க அப்படின்னா இந்த சமையலறை ஆள்றது தான் நம்மளோட பெருமை, இதை விட்டுட்டா நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களும் நினச்சிருக்காங்க. அதனாலேயே இந்த படி ஜிஜிக்கும் ஜிஜிக்குமே பிரச்சனை வரும். உடல்நிலை சரியில்லாதனால படி ஜிஜி அந்த சமையலறை ஆள முடியாது. அது அவங்களோட மருமகளான ஜிஜிக்கு போயிடும். அதவே அவங்களால தாங்கிக்கிறோம்ல. என்னோட சமையலறை, ஏன் கட்டுப்பாட்டில் இருந்த சமையலறை இப்போ என்னோட மருமகளுக்கு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவங்களால தாங்கி கொள்ள முடியவில்லை. எந்த பொருள் எடுத்தாலும் என்கிட்ட கேட்டு தான் எடுக்கணும்,
ஆண்களோட எண்ணம் எப்படின்னா பெண்கள்னா சமையல்னா பெண்கள் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பெண்களுமே எப்படிதான் இருந்திருக்காங்க, சமையலறை தான் நம்மளுக்கு முக்கியம், அதுதான் நம்மளுக்கு பெருமையை தரக்கூடியதா அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. அந்த குழந்தைகள் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைகள் ராஜு பிரியான்னு சொல்லி 2 கேரக்டர் பார்த்தோம். அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ராஜுட்ட ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, நீ பெரிய ஆனோடனே என்ன ஆகுவ அப்படின்னு சொல்லி, உன்னோட ஆசை என்னன்னு சொல்லி அந்த வீட்டு பெண்கள் கேட்டோன்னே, நான் வந்து பைலட் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆண் குழந்தை பதில் சொல்லுது. அதே அந்த பெண் குழந்தைகிட்ட அதே கேள்வி கேட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்லுது, நான் வந்து சப்பாத்தி செய்வேன். ஏன்னா அது பார்த்து வளரக்கூடிய சூழ்நிலை எல்லாமே அந்த வீட்டு பெண்கள் எல்லாருமே அதே வேலை தான் பார்க்குறாங்க. காலைல எந்திக்கிறாங்க, கிச்சனுக்குள்ளே போகிறாங்க, தன்னை கூட சுத்தம் படுத்திக்கிற மாட்டிக்காங்க, குடிக்கிறது வைக்கிறது என்னச்சோடனே அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுக்கணும், அடுத்து சாப்பாடுக்கு மலையாக சப்பாத்தி மாவு செய்யணும், அடுத்து மதிய சாப்பாடு, இப்படி அந்த அவங்க வாழ்க்கை அந்த ஒரு நாள் ஃபுல்லாமே எப்படி போகுதுன்னா எஞ்சதுலேருந்து அடையிற வர அவங்களுக்கு ஃபுல்லாமே அந்த சமையல் அறையிலே அவங்க வாழ்க்கையை கழிக்கிறாங்க. ஆனால் அந்த சமையலறையாச்சும் அவங்க பார்த்து கட்டியிருக்காங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த பெண்கள் தானே அதை யூஸ் பண்ண போகிறாங்க, அப்போயே நம்ம வந்து அதை பெருசுபடுத்தி கட்டணும்னு சொல்லி அந்த அலட்சியம் யாருக்கு இருக்குன்னு அந்த பப்பாஜி, அந்த வீட்டின் தலைவர் பப்பாஜிக்கு இருக்குது. அவங்க வந்து வீடை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டணும் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு அறை எடுப்பாங்க. அப்போ கூட அந்த வீட்டில் மீனாட்சின்னு சொல்லி ஒரு மருமகள், இளைய மருமகள் இருப்பான். அவள் வந்து மீனாட்சி அந்த இளைய மருமகள், அவள் தான் இந்த கலாச்சாரத்தோட ஒத்து வர மாட்டான். அந்த பப்பாஜி சொல்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் எதிர்மறையாக பண்ணுற மாணி அப்படி கேரக்டராக அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க, என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டினோட அறையை வந்து நம்ம விரிவுபடுத்தி கட்ட போகிறோம்ல பப்பாஜி, அப்போது நம்ம சமையல் அறையும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டலாமே, ஏன்னா நிற்க கூட அங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கருத்தை முன் வைப்பாங்க. இந்த பப்பாஜியும் சரி நான் கெட்டித்தரேன்னு சொல்லி அது வந்து வெறும் பேச்சில் மட்டுமே முடிச்சிருவாரே தவிர்த்து அதை வந்து செயலில் வந்து அவர் காட்ட மாட்டார். ஏன் இவங்க சொல்லி நம்ம கேட்கணுமா, இந்த பெண் சொல்லி நம்ம கேட்கணுமா, இவ வந்து நம்ம கலாச்சாரத்தோட ஒத்தே வரமாட்டாளே, இவ சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த பப்பாஜிக்கு வந்து பெண்கள் மீதான அந்த ஒரு அபிப்பிராயம் அவ்வளோதான். அதனால் அந்த வீட்டு பெண்களும் எங்கே சுற்றுலா போனாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருக்கோமே நம்மளுக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கிற்காக வெளியிடம் போயிட்டு வருவோம் அப்படின்னாலும் அங்கே போய் அவங்க இப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படி என்ஜாய் பண்ணணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அவங்க நினைக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, அங்கே போய் இதை செஞ்சு சாப்பிடுவோம், சப்பாத்தி அங்கே போய் சப்பாத்தி போட்டு சாப்பிடுவோம், பக்கோடா செஞ்சு சாப்பிடுவோம், மிளகா பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுவோம், இப்படியே தான் அவங்களோட எண்ணம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அங்கே போனாலும் அவங்க தேவையான மசாலா ஐட்டம், அடுப்பு, இது எல்லாமே அவங்க தூக்கிட்டு தான் போவாங்க. அவங்க போயும் அவங்க வேலை என்னன்னா சமையல் வேலை மட்டும்தான். திரும்பி வந்தாலும் அவங்கள சமையல் வேலை. அப்போது இந்த பெண்களோட நிலை எப்படி இருக்குன்னா, சமையல் அறையிலே தொடங்கி சமையல் அறையிலே முடிகிற மாதிரி இந்த ஆசிரியர் வந்து இதை காட்டியிருப்பார். நன்றி.